பிரஜன் ஒரு தீவிரமான உலகெங்கும் பழங்கால ரகசியங்களை தேடித் தீர்ப்பவன். சாம் அவனது பயணத்தோழி, ஆனால் ஆராய்ச்சியின் மர்ம முடிச்சுகளுக்கு பயந்தவள். ஒரு மழை நாள் இருவரும் லண்டன் மியூசியத்திற்குள் நுழைந்தனர். அங்கே மங்கலான விளக்குகள், அடிக்கடி ஃபிளிக்கர் ஆன ஒரு காரிடார். அதன் வாசலில் ஒரு எச்சரிக்கை பலகை தொங்கியது. தனியாக நுழைய வேண்டாம். பிரஜன் சிரித்தபடி உள்ளே சென்றான். சாம் மெதுவாக பின்தொடர்ந்தாள். அந்த காரிடாரின் முடிவில் ஒரு கண்ணாடி பெட்டிக்குள் ஒரு சிறிய பழைய பொம்மை இருந்தது. ஆனால் அது சாதாரண பொம்மை இல்லை. அது உருண்ட கண்களால் அவளை பார்ப்பது போல இருந்தது. கண்களின் இடத்தில் காய்ந்த, அழுகிய கருப்பு துளைகள் மட்டும் இருந்தன. அந்த பொம்மை அவளை நோக்கி சின்ன சின்ன அதிர்வுகளுடன் நகருவது போல இருந்தது. டக் டக். அந்த மியூசியத்தின் உரிமையாளர் அவர்களை நிறுத்தினார். உரிமையாளரின் முகம் வெண்மையாக இருந்தது. "இதை எடுத்துச் செல்ல வேண்டுமா?" என்று கேட்டான். ஆனால் அவன் குரல் குரல் இல்லை. ஒரு நிழல் அவன் கழுத்தை நெரித்தது போல. வார்த்தைகள் தவறிற்று. அவன் சொன்ன விதிகள்: பொம்மையை கண்ணாடி பெட்டிக்கு வெளியே எப்போதும் எடுக்கக்கூடாது. அதன் கண்களுடன் ஐ கான்டாக்ட் செய்யக்கூடாது. அதை எந்த உணர்ச்சியுடனும் பார்க்கக்கூடாது. அர்ஜனுக்குள் ஏதோ ஒரு அறிவியல் ஆர்வம் பொங்கியது. "சரி, நான் சமாளிப்பேன்." உரிமையாளர் அவன் கையை பிடித்தான். உரிமையாளர் நடுங்கும் குரலில், "உங்களால் அதை சமாளிக்க முடியாது ஐயா. அது உங்களை சமாளிக்கும்." ஹைதராபாத் வந்தவுடன் வீட்டு வாசலில் ஒரு கருப்பு பூனை, வாயில் நுரை ததும்ப, கண்கள் வெள்ளையாக. அது யாரையோ கடைசியாக பார்த்து பயந்தது போல இருந்தது. பிரஜன் அதை பார்த்துச் சுத்தப்படுத்தினான். ஆனால் அவன் கவனிக்காத ஒரு விஷயம் நடந்தது. அவன் பூனையை எடுத்துச் செல்லும் போது உள்ளே இருந்த பொம்மை கண்ணாடி பெட்டிக்குள்ளிருந்து கண்ணாடியை டக் டக் என்று தட்டியது. பிரஜன் அதை சாதாரண அதிர்வு என்று அலட்சியப்படுத்தினான். ஆனால் அங்கே ஒரு கேமரா இருந்தது அவனுக்குத் தெரியவில்லை. அந்தக் கண்ணாடி பெட்டியில் பொம்மையின் நிழல் வலது பக்கமிருந்து இடது பக்கம் மெதுவாக திசை மாறியது. அந்த இரவில் சாம் உறங்கிப் போனாள். பிரஜன் லேப்டாப்பில் ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தான். ஒரு கட்டுரையை திறந்து வைத்துக்கொண்டு தேநீர் குடித்தபோது அடுத்த டேப் தானாகவே திறக்க ஆரம்பித்தது. ஸ்கிரீனில் ஒரு பழைய சடங்கின் புகைப்படம்.